மாவட்டம் கொசவப்பட்டி புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு 700 காளைகள் 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆயத்த பணிகள் தீவிரம். ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் இடத்தில் திண்டுக்கல் கோட்டாட்சியர் நேரில் ஆய்வு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே உள்ள கொசவப்பட்டியில் ஆண்டுதோறும் புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க திண்டுக்கல், பழனி, திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டு புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு 6/2/2025 அன்று புனித அந்தோணியர் திருவிழா ஊர் பொதுமக்களால் தை மாட்டுப் பொங்கலுடன் மின் அலங்கார தேர்பவனி வான வேடிக்கையுடன் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து 7/2/2025 அன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் அனைத்து காளைகளுக்கும் பட்டு சேலை, பட்டு வேஷ்டி, துண்டு, அண்டா ஆகிய பொருட்களும், சிறந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், கட்டில், பீரோ, தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் வழங்கப்பட உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக தற்பொழுது பாடிவாசல் மருத்துவ பரிசோதனை செய்யும் பகுதி, ஜல்லிக்கட்டில் பங்கு பெற்று ஓடி முடித்த காளைகளுக்கு சேகரிக்கும் பகுதி, கிராமப்புறங்களை சுற்றி உள்ள கிணறுகளை பாதுகாக்கும் பணி, காளைகளை அவிழ்த்துவிடும் களத்தில் தென்னை நார்கள் நிரப்பும் பணி என ஆயத்த பணிகள் படுவேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் இடத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் திண்டுக்கல் கோட்டாட்சியர் சக்திவேல் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். Hey!